நீங்க எத்தனையோ சிவன் கோயில்களுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ வடிவங்கள்ல சிவலிங்கத்தை பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு சிவலிங்கத்துக்குள்ள புலியோட முகம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் கற்பூர ஆராதனை காட்டும் போது அந்த ஒளியில உத்து பார்த்தா சிவனின் நெற்றி கண்ணுக்கு பதிலா 2 ஆக்ரோஷமான புலி கண்களும் திறந்த வாயும் அச்சு அசலா தெரியும். அது மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு விசித்திர கோலம். கையில் வேல் இல்லை, கூடவே மயில் இல்லை, தலையில கிரீடத்தோட தவம் செய்யற ஒரு தவக்கோல முருகன். நவகிரகங்களே இல்லாத ஒரு கோயில்ல அவங்களுக்கு பதிலா 9 விநாயகர்கள் ஒரே சந்நிதியில உட்கார்ந்துருக்காங்க. வித்தியாசங்களின் உச்சமா இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி பாதி ஆண் பாதி பெண் வடிவத்துல அர்த்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தியா நின்றும் அமர்ந்தும் காட்சி தரார். தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற திருவேங்கை வாசல் வியாக்கிரபுரீஸ்வரர் கோவிலோட இந்த அதிர வைக்கும் ஆன்மீக அதிசயங்களையும் 1000 ஆண்டு வரலாற்று ரகசியங்களையும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா நடுவுல ஒரு பேசும் அம்மனோட கதையும் இருக்கு. முதல்ல இந்த ஊருக்கு ஏன் திருவேங்கை வாசல்னு பேர் வந்துச்சு? இந்த வரலாற்றுக்குள்ள போவோம். ஒரு முறை தேவலோகத்துல இந்திரனோட சபைக்கு போக வேண்டிய காமதேனு பசு ஏதோ ஒரு காரணத்தால லேடா போகுது. இதனால கோபமடைந்த இந்திரன் காமதேனுவை பூலோகத்துல சாதாரண பசுவா பிறக்கும்படி சாபம் கொடுத்தார். அடமுடைந்த காமதேனு வசிஷ்ட முனிவர்கிட்டையும் கபில முனிவர்கிட்டையும் போய் சாப விமோசனம் கேட்குது. அவங்க சொன்ன வழி என்ன தெரியுமா? நீ பூலோகத்துல மகிழ மரங்கள் அடர்ந்த காட்டுக்கு போ, அங்க ஒரு சுயம்புலிங்கம் இருக்கு. தினமும் உன்னோட 2 காதுகள்லயும் கங்கை நீரை நிரப்பிட்டு வந்து அந்த ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணு, உன் சாபம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. காமதேனுவும் அதே மாதிரி பக்தி உருக தினமும் காதுல கங்கை நீரோட வந்து அபிஷேகம் செய்யுது. ஒரு நாள் அந்த பசுவோட பக்தியை தோதிக்க நினைச்சார் நம்ம பரமசிவன். காமதேனு வர வழியில ஒரு பெரிய வேங்கை புலி வடிவத்துல வந்து, ஆஹா இன்னைக்கு நீதான் எனக்கு இறைன்னு கர்ஜித்து வழி மறிக்குது. ஆனா காமதேனு பயப்படல. புலி ராஜாவே, நான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய கங்கை நீரோட வந்திருக்கேன், என்னை இப்ப விட்டுடு. நான் அபிஷேகம் பண்ணிட்டு என் சின்ன கன்றுக்கு பால் கொடுத்து பசியாத்திட்டு நானே உனக்கு இறையா வந்து நிக்கிறேன்னு சத்தியம் செய்து புலியும் சம்மதிக்குது. சொன்ன சொல் தவறாம காமதேனு பூஜையை முடிச்சிட்டு புலி முன்னாடி வந்து நிக்குது. அந்த நேர்மையை பார்த்து மனமிருங்கிய சிவபெருமான் புலி வடிவத்தை நீக்கி பார்வதி தேவியோட ரிஷப வாகனத்துல காட்சி தரார். காமதேனுவோட சாபமும் நீக்கிறார். காமதேனு தன் காதுகளால பசு வடிவில் நீர் கொண்டு வந்த தலம் தான் பக்கத்துல இருக்கிற புகழ்பெற்ற திருக்கோகர்ணம். சிவபெருமான் வேங்கையா வந்து வாசல் மறித்த தலம் தான் இந்த திருவேங்கை வாசல். சமஸ்கிருதத்துல விக்ரம்னா புலி. அதனாலதான் இங்க ஈசனுக்கு விக்ரமபுரீஸ்வரர் அல்லது திருவேங்கைநாதர் அப்படின்னு பெயர். இப்போ இந்த கோவிலோட மிக முக்கியமான முதல் அதிசயத்துக்கு வருவோம். கருவறையில இருக்கிற மூலவர் வேங்கை வனநாதர் ரொம்ப சின்ன சிவலிங்க வடிவத்துல இருக்கார். நீங்க சும்மா பார்த்தா சாதாரண லிங்க மாதிரி தான் தெரியும். ஆனா அர்ச்சகர் கற்பூர தட்டை கையில் எடுத்து தீபாராதனை காட்டும் போது அந்த ஒளியில நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். லிங்கத்தோட மேல் பகுதியில பட்ட வடிவத்துல 2 வேங்கை கண்களும் ஆக்ரோஷமா திறந்து இருக்கிற புலியோட வாய் பகுதியும் தத்ரூபமா தெரியும். பாக்குற நமக்கே ஒரு நிமிஷம் சிலிர்த்து போகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இதனால என்ன சிறப்பு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்துல சூரிய அஸ்தமனம் ஆகும்போது சூரியனோட பொன்னிற கதிர்கள் நேரா கருவறைக்குள்ள நுழைஞ்சு மூலவர் சிவலிங்கத்தின் மேல பட்டு இயற்கையாகவே சூரிய பூஜை நடக்கும். இந்த அற்புத காட்சியை காண கண் கோடி வேண்டும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்திய சிற்ப கலைக்கே சவால் விடுற 2 அரிய சிற்பங்கள். கோவிலோட தெற்கு பக்க சுவத்துல ஞான தட்சிணாமூர்த்தி இருக்கார். பொதுவா தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்துக்கு கீழே சனகாதி முனிவருக்கு போதிப்பார். ஆனா இங்க இருக்கிறவர் அர்த்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தி, அதாவது வலப்பக்கம் சிவன் இடப்பக்கம் சக்தி. அவரோட கால்களை பாருங்களேன், இடப்பக்கம் கால் மடிச்சு அமர்ந்த நிலையிலும் வலப்பக்கம் கால் கீழே தரையை தொடுகிற நிலையிலும் இருக்கும். இதை உத்குலிக ஆசன நிலைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவரோட ஒரு கை கீழே இருக்கிற முயலகனோட தலையை மென்மையா வருடி கொண்டிருக்கிற மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு ஒரு கருணை வடிவம் பாருங்களேன். இதை விட பெரிய ஆச்சரியம் பிரகாரத்துல இருக்கிற முருகன் சந்நிதி. எண்கோண வடிவத்துல இருக்கிற இந்த சந்நிதிக்குள்ள 5 அடி உயரத்துல ஒரு பிரம்மாண்ட முருகன் இருக்கார். ஆனா அவர்கிட்ட வேல் கிடையாது, மயில் கிடையாது. ஒரு காலை மடிச்சு தாமரை பீடத்துல உட்கார்ந்து தலையில மகுடத்தோட தவம் செய்யற கோலத்துல இருக்கார். நாம பொதுவா முருகனை ஆண்டி கோலத்திலயோ இல்ல ராஜ அலங்காரத்திலே தான் பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு யோக கோலத்துல தவகோல முருகனை பார்க்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். பொதுவா எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் அங்க ஈசானிய மூலையில நவகிரக சந்நிதி கண்டிப்பா இருக்கும். ஆனா இந்த திருவேங்கை வாசல் கோயில்ல நவகிரக சந்நிதியே கிடையாது. அதுக்கு பதிலா என்ன இருக்கு தெரியுமா? ஒரே சந்நிதியில 9 விநாயகர்கள், நவ விநாயகர்கள் வரிசையா அமர்ந்திருக்காங்க. இவங்களை வழிபட்டாலே நவகிரக தோஷங்கள் எல்லாம் அடியோட நீங்கிடும்னு நம்பப்படுது. மேலும் இந்த கோவிலோட கட்டடக்கலை
கோவில்களை ஒரு பெரிய இன்ஜினியரிங் மிராக்கிள்னே சொல்லலாம். ஏன்னா சன்னதிகள் எல்லாமே எதிரெதிர் நோக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டு வியூகத்துல அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க சிவன் சன்னதியில இருந்து பார்த்தால் நேரடியா தேரடி விநாயகர் சன்னதி தெரியும். முருகன் சன்னதியில இருந்து பார்த்தால் நேரா கால பைரவர் சன்னதி தெரியும். பெருமாள் சன்னதியில இருந்து பார்த்தால் நேரா மகாலட்சுமி சன்னதி தெரியும். எப்படிப்பட்ட ஒரு பிளானிங் பாருங்க. இதுக்கு ஆன்மீக ரீதியா புற வழிபாடு அமைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த பேசும் அம்மன் கதைக்கு வருவோம். இந்த கோவிலோட திருச்சுற்றுல தெற்கு பார்த்து அன்னை பிரகதாம்பாள் சன்னதி இருக்கு. ஆனா தென்புறத்துல கிழக்கு நோக்கி இன்னொரு பிரகதாம்பாள் கருவறையும் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு உருக்கமான வரலாறு இருக்கு. முன்னொரு காலத்துல அம்பாளின் சிலையில இருந்த ஒரு வலக்கை விரல் லேசா உடைஞ்சு போயிருச்சாம். ஆகம விதிப்படி ஊனமான சிலையை வழிபடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிலையை அப்புறப்படுத்தி பக்கத்துல இருக்கிற குளத்துல போட்டுட்டு புதுசா ஒரு சிலையை செஞ்சு பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரியே புதுக்கோட்டையை ஆண்ட ராஜா ராமச்சந்திர தொண்டைமான் மற்றும் கோவிலோட தலைமை குருக்கள் இருவரோட கனவிலும் ஒரே சமயத்துல அம்பாள் தோன்றி, உன் குழந்தைக்கு லேசா ஊனம் இருந்தா அதை தூக்கி வீசி எரிஞ்சிருவியா அப்படின்னு கேட்டு அழுது பேசினாலாம். மறுநாள் காலையில ராஜாவும் குருக்களும் பதறி அடிச்சு ஓடி வந்து குளத்துல இருந்த அம்மன் சிலையை எடுத்து அதுக்குன்னு தனியா ஒரு கருவறை கட்டி பிரதிஷ்டை பண்ணினாங்க. மன்னர் கனவுல வந்து நேரா பேசினதால இவங்களை பேசும் தெய்வம் பிரகதாம்பாள் அல்லது தெற்கத்தி அம்பாள்னு மக்கள் இன்னைக்கு ரொம்ப பக்தியோட கூப்பிடுறாங்க. வரலாற்று ரீதியா பார்த்தா இங்க 21 கல்வெட்டுகள் இருக்கு. இதில் ரொம்ப பழமையான கல்வெட்டு கிபி 1011 மாமன்னன் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்துல செதுக்கப்பட்டது. அப்போ இந்த ஈசனுக்கு திருமேற்றளி பெருமான்னு பெயர் இருந்திருக்கு. கிபி 1037 கல்வெட்டுல சூடாமணி விடங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற மகா மண்டபம் சோழ காலத்து கட்டுமானம். உள்ளே இருக்கிற வள்ளி மரம் சுமார் 800 ஆண்டுகள் பழமையானது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க அற்புத கோயில் எங்க இருக்குன்னா புதுக்கோட்டையில இருந்து திருச்சி செல்லும் நெடுஞ்சாலையில 5வது கிலோமீட்டர்ல திருவேங்கை வாசல் விளக்கு வரும். அங்க இடப்புறமா திரும்பி உள்ளே போனா கோவிலை அடையலாம். புதுக்கோட்டையில இருந்து ஆட்டோ இல்லனா கார் இல்ல வண்டியில கூட எளிதா போலாம். நவகிரக தோஷம் நீங்கவும் திருமண தடை மாறவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் இந்த வியாக்கிரபுரீஸ்வரர் மற்றும் பிரகதாம்பாள் அன்னை பெரும் துணை நிக்கிறாங்க. நீங்களும் ஒரு முறை போயிட்டு வந்து உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆயிரம் ஆண்டு வரலாறு சொல்லும் அற்புதங்கள் நிறைந்த தலம் திருவேங்கை வாசல் மண்ணின்று தெய்வ ரகசியம் பேசுதே. வியாக்கிரபுரீசுவரா வியப்பூட்டும் தேவா, ஒரு தரிசனம் போதும் இன்று உள்ளம் முழுதும் சிலிர்க்குமே. சிவலிங்கத்தில் புலிமுகம் சித்திரமல்ல அதிசயமே. பார்க்கும் கண்கள் மெய் மறந்து பகத்தி வெள்ளம் பெருகுதே. ஹர ஹர சிவா உள் தரும் நாதா, உன் மகிமை கேட்டாலே விதி கூட மாறுமே. கனவில் வந்து அழுத அம்மன் காரணம் சொல்லி அருள் புரிந்தார். பேசும் தாயின் கருணை என்று பேரானந்தம் தருகின்றதே. வேலும் இல்லை மயிலும் இல்லை தவக்கோலத்தில் முருகன் நிற்கிறார். அமைதியின் அர்த்தம் சொல்லி ஆன்மபாதை காட்டுகின்றார். முருகா முருகான் ஞானம் தரும் தேவா, உன் மௌன தவ கோலம் மனம் முழுதும் ஒளித்தருமே. நவகிரகங்கள் இல்லா தலத்தில் நம்பிக்கை மட்டும் நிறைகுதே. இறைவன் அருள் இருந்தாலே கிரகங்கள் கூட வணங்குதே. சோழர் காலம் சாட்சி சொல்லும் சொல்ல முடியாத ரகசியங்கள்
திருவேங்கை வாசல் தலம் வந்தார் தெய்வ அனுபவம் கிடைக்குமே. சரணம் சரணம் சிவா, சரணம் முருகா தேவா. வியாக்கிரபுரீசுவரர் அருளா என்றும் எங்களை காப்பாய். ஆலமர நிழலில் அமர்ந்திருக்கும் அருள் வடிவ தட்சிணாமூர்த்தி, அத்தனாரீஸ்வர ரூபம் கொண்டு ஆன்ம ஞானம் வழங்குகின்றார். ஹர ஹர சிவாய, ஞானம் தரும் நாதா. ஒரு பார்வை உன்னை கண்டாலே உள்ளம் முழுதும் ஒளி தருமே. சிவமும் சக்தியும் ஒன்றாய் நிற்கும் சிறப்பான அந்த தரிசனம். வேதங்கள் கூட வணங்கும் இடம், வியப்பூட்டும் தெய்வ ரகசியம். ஈசா ஈசா தேவா, எல்லாம் காக்கும் நாதா. உன்னருள் கிடைத்தாலே விதி கூட மாறுமே. மௌனத்தில் ஞானம் சொல்லும் மகா குருவின் திருக்கோலம் பார்க்கும் கண்கள் மெய் மறந்து பக்தி வெள்ளம் பெருகுதே. அத்தனாரி மகிமை கண்டால் ஆன்மா கூட விழித்தெடுமே. தட்சிணாமூர்த்தி அருள் இருந்தால் அறிவு பாதை திறந்திடுமே. சரணம் சரணம் சிவா, சாந்தி தரும் நாதா. ஞான ஒளியின் தேவனே என்றும் எங்களை காப்பாயே. வேலும் இல்லை மயிலும் இல்லை, விரிந்த சடை முடியில் ஓளி. தவக்கோலத்தில் நிற்கும் முருகன் தன்னுள் உலகம் காட்டுகின்றார். முருகா தேவா, ஒரு தரிசனம் போதும் என்று மனம் முழுகம் மலருமே. அமைதியின் மொழியை சொல்லி ஆன்ம பாதை காட்டுகின்றார். பக்தர் உள்ளம் தேன் பதிலை பார்வையாலே தருகின்றார். ஹரோ ஹரா முருகா, அன்பு தரும் நாதா. உன் தவக்கோலம் கண்டாலே சிந்தை எல்லாம் தெளிவாகுமே. வேலில்லாமல் வெற்றி தரும் விசித்திரமான தீர்க்கோலம் தவளி. இந்த அந்த உருவம் தெய்வ ரகசியம் பேசுதே. சரணம் சரணம் முருகா, சாந்தி தரும் தேவா. ஞான வழியின் குமரனே என்று முருகனை காப்பாயே. ஓ
நவகிரகங்கள் இல்லா தலம், நம்ப முடியாத அதிசயமே. 1000 ஆண்டு ரகசியங்கள் ஆன்மா முழுதும் பேசுதே. விநாயகா விக்னங்கள் தீர்க்கும் தேவா, ஒரு தரிசனம் போதும் இன்று உள்ளம் முழுதும் மலருமே. 9 விநாயகர் அருள் கொண்டு 9 சக்தி காக்குதே. கிரகங்கள் செய்யும் நன்மை யாவும் கணபதி அருளில் சேருதே. கணபதி பாப்பா கருணை தரும் நாதா, உன்னருள் கிடைத்தாலே விதி கூட மாறுமே. சன்னதி அமைப்பு சொல்லும் இன்று சாஸ்திரங்கள் மறைத்த ரகசியம், கல் பேசும் அந்த கோவிலில் காலம் கூட நின்று பார்க்கும். வேத ஓசை காற்றில் கலந்து விண்ணுலகம் பூமியாகும். பக்தர் மனதில் பக்தி மட்டும் பரமானந்தம் தருதே. நவகிரகங்கள் இல்லா தலத்தில் நம்பிக்கை மட்டும் நிறைக்குதே. விநாயகர் அருள் இருந்தாலே காக்கையெல்லாம் ஒளி தருமே. சரணம் சரணம் விநாயகா, சாந்தி தரும் தேவா, அருள் பொழியும் நாதனே, என்றும் எங்களை காப்பாயே. விநாயகர் ஒன்றாய் நின்று 9 திசை காக்குதே. அருள் வடிவமான கணபதி அனைத்து பாதை திறக்குதே. விநாயகா வெற்றி தரும் தேவா, ஒரு பார்வை பார்த்தாலே உலகம் முழுதும் மலருமே. நவகிரகங்கள் இல்லா கோவில் நம்பிக்கையின் தெய்வ பூமி, சன்னதி தோறும் சொல்லும் இன்று சொல்ல முடியாத ரகசியம். கிரகத்தோஷம் மறந்து போக கணபதி நாமம் ஒலிக்குதே. 9 விநாயகர் அருள் கொண்டு விதி கூட மாற்றுதே. சரணம் சரணம் நாயகர், சாந்தி தரும் தேவா, அருள் தரும் நாதனே, என்றும் எங்களை காப்பாய்.